அலா லா யுஸ்ரிக்ன பில்லாஹி ஷையன் வலா யுஸ்ரிக்னா, அவர்கள் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்க மாட்டார்கள், அவர்கள் திருட மாட்டார்கள். அதாவது மற்றவர்களின் சொத்துக்களை ஒரு கணவன் தன் மனைவிக்கு செலவு செய்யும் கடமையை நிறைவேற்றாத பட்சத்தில் அவள் தன் செலவுக்காக அவனது செல்வத்தில் நியாயமான ஒரு பகுதியை எடுத்து பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்கப்படுகிறாள். கணவனுக்கு தன் மனைவியின் செயல்கள் தெரிந்திருந்தாலும் சரி, தெரியாவிட்டாலும் சரி இது பொருந்தும். ஏனெனில் ஹிந்த் பின்த் உத்பா ரலியல்லாஹு அவங்க கூறிய ஹதீஸில் உள்ளது, அல்லாஹ்வின் தூதரே, அபூ சுஃபியான் ஒரு கஞ்சர். அவர் எனக்கு எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கை செலவிற்கு போதுமான பணத்தை தருவதில்லை. அவருக்கு தெரியாமல் அவருடைய பணத்திலிருந்து நான் ரகசியமாக எடுத்து கொள்ளலாமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் கூறினார்கள், உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் போதுமான அளவு நியாயமான முறையில் நீ எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஹதீஸ் இரு சஹீஹ்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமூரா ரலியல்லாஹு அவங்களிடமிருந்து தொகுக்கப்பட்ட ஒரு ஹதீஸ், விபச்சாரம் செய்பவர்களுக்கு நரக நெருப்பில் வேதனையான சித்திரவதை உண்டு என்று குறிப்பிடப்படுகிறது. இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், ஃபாத்திமா பின்த் உத்பா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உறுதிமொழி அளிக்க வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் உறுதிமொழி வாங்கினார்கள். அவர்கள் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்க மாட்டார்கள், அவர்கள் திருட மாட்டார்கள், அவர்கள் சினா விபச்சாரம் மற்றும் முறை தவறிய புணர்ச்சி செய்ய மாட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வெட்கத்தால் தன் கையை தன் தலையில் வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் செய்ததை விரும்பினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், பெண்ணே, உறுதிமொழியை ஏற்றுக்கொள், ஏனெனில் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் அனைவரும் இதையே உறுதிமொழி அளித்தோம் என்று கூறினார்கள். அதற்கு அவள், அப்படியானால் சரி என்று கூறி ஆயத்தில் குறிப்பிட்டுள்ள அதே விஷயங்களுக்கு உறுதிமொழி அளித்தார். அல்லாஹ் சொல்றான், வலா யக்துல்னா அவுலாதஹுன்னா, அவர்கள் தங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டார்கள். குழந்தைகள் பிறந்த பிறகு அவர்களை கொல்வதையும் இது உள்ளடங்கியுள்ளது. ஜாஹிலியா கால மக்கள் வறுமைக்கு பயந்து தங்கள் குழந்தைகளை கொன்று வந்தார்கள். சில அறியாமை கொண்ட பெண்கள் பல்வேறு தீய காரணங்களுக்காக செய்வதைப் போலவே கருவை கொள்வதையும் இந்த ஆயத்து உள்ளடக்கியுள்ளது. ولا يأتين ببهتان يفترينه بين أيديهن وأرجلهن, மேலும் அவர்கள் தங்கள் கைகளுக்கும் கால்களுக்கும் இடையில் இட்டுக்கட்டி அவதூறு கூற மாட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க தங்கள் கணவர்களுக்கு அவர்களுடைய முறையான குழந்தைகளை தவிர மற்றவர்களை சேர்ப்பிக்க கூடாது என்பதே இதன் பொருள் என்று கூறினார்கள். முஹாதில் அவர்களும் இதேபோல் கூறினார்கள். அல்லாஹ் சொல்றான், وَلَا يَأْسِينَكَ فِي مَعْرُوفٍ فَبَيِّنْهُنَّ, மேலும் மஅரூஃபான நல்ல காரியத்தில் உமக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என்பதன் பொருள் நீங்கள் அவர்களுக்கும் நன்மை செய்யும்படி